நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்துங்க. சத்தியம் எங்களுக்கு சொந்தமாக தடைகளை மாற்றுங்க, ஆலோசனைகளை கொண்டு வாங்க, பெரியவராய் சேர்ந்து இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல பல அருள் கொண்டு படைத்து கொண்டோம், பறவைகள் நாங்கள் பாலனை கண்டோம், பல பல அருள் கொண்டு படைத்து கொண்டோம். குயில் நான் குவித்தேன், குகையில் இசைத்தேன், குயில் நான் குவித்தேன், குகையில் இசைத்தேன், துயிலது மேல் மலை மேல் மேற்பருளிருந்தேன், தூதுவ தெய்வீகமான இசை அறிந்தேன். சாந்தோம் சாந்தோம் சாந்தம் சாந்தம் என வாணிசை கேட்டேன், சாந்தம் சாந்தம் என வாணிசை கேட்டேன், தீர்ந்து தீமை சாந்தம் பூண்டு, தீர்ந்து தீமை சாந்தம் பூண்டு, பறவைகள் நாங்கள் பாலனை கண்டோம், பல பல அருள் கொண்டு படைத்து கொண்டோம், பறவைகள் நாங்கள் பாலனை கண்டோம், பல பல அருள் கொண்டு படைத்து கொண்டோம். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய பிறப்பு என்று சொன்னாலே ஒரு சிலர் நமக்கு கண்முன் வருவாங்க. அவருடைய பிறப்பு அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் நமக்கு கண்முன் வருவாங்க. ஆரம்பத்துல யாரு? யோசேப்பு நமக்கு கண்முன் வருபவர். அதுக்கு அடுத்தபடி மரியாள் கண்முன் வருவாங்க. அதுக்கு அடுத்தபடி குழந்தையாகி இயேசு கண்முன் வருகிற உண்மை. அதுக்கு அடுத்தபடி ஆமா ஞானிகள், அதுக்கு அடுத்தபடி யாரு? ஞானிகள் நமக்கு கண்முன் வருவாங்க. அதுக்கு அடுத்தபடி மேய்ப்பர்கள் நமக்கு கண்முன் வருவாங்க. அதுக்கு அடுத்தபடி முக்கியமான ஒரு நபர் அவர்தான் யாரு? அவர்தான் யாரு? அவர்தான் ஏரோது. அவர் பேர் ஏரோது. இவர்களை நாம் கண்முன் பார்க்காமல் இருக்க முடியாது. ஆணுடைய பிறப்பு, அவர் பிறப்பின் போது நடந்ததாமே உண்மைகளும் உண்மையின் சம்பத்தின் வாயிலாய் கேட்கப்பட்ட செய்திகளும் நம்ம வேதத்தின் வாயிலாய் அறிந்து தெரிந்த உண்மைகளை நாம் மறக்க முடியாது. இத 7 பேரை நாம் பார்த்தோம். இந்த 7 பேருடைய செயல்பாடுகளும் ஒருவரை மையமாய் வைத்துதான் செயல்பட்டது என்பதை நாம் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய உண்மை. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த குழந்தை என்று சொல்லும் பொழுது தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யார் சிருஷ்டித்தது? தேவன் சிருஷ்டித்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட இருந்தார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிற உண்மையில் சத்தியத்தின் நோக்கமாய் காணப்படுகிற மற்றொரு உண்மை. அது மாத்திரமல்ல, பாதிதான பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் பிறப்பின் திருநாளை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது திருநாள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர், அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மூன்றில் ஒன்றாய் செயல்படக்கூடிய அவருடைய பிறப்பின் திருநாளை நாம் இன்றைக்கு கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். வாசித்த வேத பகுதிகளிலே சொல்லப்பட்ட சில உண்மைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாசித்ததான பகுதி ஏசாயாவின் பகுதியை நாம் போட்டிக் கொள்ளலாம். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமாகவே அறிவிக்கப்பட்ட வார்த்தை. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமாகவே அறிவிக்கப்பட்ட இந்த உண்மை. அது மாத்திரமல்ல, அது ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நமக்கு பாலகன் பிறந்தார். 9:6. நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளிலே இருக்கும். அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அநேக பெயர்களிலே ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் சமாதான பிரபு என்று சொல்லி. என்ன பேரா? சமாதான பிரபு. அவர் இந்த உலகத்திற்கு வந்த ஆள் சமாதானம். அவர் இந்த உலகத்திற்கு வந்த ஆள் இருள் மாறும். அவர் உலகத்திற்கு வந்த ஆள் வெளிச்சம் உதிக்கும் என்று இயேசுடைய பிறப்புக்கு முன்னமாகவே 5000 ஆண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை. 5000 ஆண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு ஒருவர் உலகத்தில் பிறக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி, இந்த உலகத்திற்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி அழகாய் தெளிவாய் திட்டமாய் சொல்லப்பட்ட உண்மை. ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரும் என்று சொன்னால் இருள் இல்லை. ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஏசாயா பகுதியில் அவர்கள் நிம்மதியாக இல்லை. பிரச்சனையோடும் கலக்கத்தோடும் யுத்தங்களோடும் யுத்தத்தின் செய்திகளோடும் வாழ்ந்ததான சம்பவம் ஏசாயாவுடைய பகுதி. இந்த பகுதியை 3 பகுதிகளாய் பிரிக்கிறாங்க. இந்த 3 ஏசாயா இதை எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் எழுதப்படவில்லை. ஏசாயா பகுதியை இந்த 3ஆய் பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதி ஒவ்வொருவராய் எழுதியிருக்கார்கள் என்று சொல்லி 1ஆம் ஏசாயா, 2ஆம் ஏசாயா, 3ஆம் ஏசாயா என்று சொல்லி சொல்லப்படுகிற மற்றொரு உண்மை. அது மாத்திரமல்ல, இருள் எப்பொழுது மாறுமாம்? ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுக்கும் பொழுது
அவர் பிறக்கும் பொழுது இந்த உலகத்திலே அவர் பிறந்தால் மட்டுமே என்னவா 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 இருள் நீங்கும் வெளிச்சம் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்ட மற்றொரு உண்மை. அது மாத்திரமல்ல, ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் முறித்து போட்டி. அங்க பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட உண்மை, புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட உண்மை என்று சொன்னால், உங்களுடைய கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள், என் நுகம் லகுவா இருக்கிறது என்று சொல்லி. நீ சுமக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் நுகம் லகுவா இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், அவருடைய நுகத்தின் மேல் ஏற்றப்பட்ட உண்மைகள் மனிதனாய் நடத்தப்படாமல் ஆலோட்டியை போல் நடக்கிறதான சூழல். ஏன் ஓட்டணுமா? யார் வேணும்? அடிமைகளாக இருக்கிறதான இஸ்ரேல் மக்கள் வேணும். இவைகளெல்லாம் மாறப்பட வேண்டும் என்று சொன்னால் யார் பிறக்கணுமா? யார் பிறக்கணும்? ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் பிறக்கணும். அவருக்கு பேர் தான் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்ட மற்றொரு உண்மை. சமாதானத்தின் பிரபு மாத்திரமல்ல, அவர் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்ட மற்றொரு உண்மை. லூக்கான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமே. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்க கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அங்கே குடிமதிப்பு எழுதப்படும்படியாய், இது முதல் குடிமதிப்பு. முதல் குடிமதிப்பு எழுதப்பட்ட சூழல். இன்னைக்கு எத்தனையோ பேர் பேசுறாங்க, கிறிஸ்து வேணாம், கிறிஸ்து வேணாம், அது ஒரு சில சமுதாயத்துக்கு மாத்திரம் கிறிஸ்து என்று சொல்லி. முதல் குடிமதிப்பு எப்போது எழுதப்பட்டது சொன்னால், ஆண்டவராக இயேசு பிறந்த பொழுதுதான் முதல் குடிமதிப்பு எழுதப்பட்டது என்பதை ஒருவரும் ஒரு காலம் மறக்க முடியாத உண்மை. இன்னைக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இப்ப என் பேத்திக்கோ அல்லது தலைவர் பேரனுக்கோ பிறந்தாள் கூடாதுன்னு சொன்னா, எந்த தேதி இருக்கிறோம்? எந்த தேதி? இப்ப பிறந்த யாருடைய பிறந்து பெறக்கூடிய செய்தி அது? யாருடைய பிறப்பின் செய்தி அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி அது. இந்த 12 மாதங்கள், அப்ப 60 மாதம் நீச மாதங்கள் என்று சொல்லி எத்தனை? 60 மாதங்கள். அந்த மாதங்களை பிரித்து வகவகையாய் சொல்லப்பட்ட சூழல். 12 மாதத்திற்கு ஒரு பெயரும், 6 மாதங்களுக்கு 6 வாரங்களுக்கு மற்றொரு பெயரும், இப்படியாய் சொல்லப்பட்ட சூழல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு பிறந்த பொழுதுதான் இந்த 12 மாதம் என்ற சூழலும், வாரத்தின் நாட்கள் எண்ணப்பட்ட நேரங்களும் உருவாக்கப்பட்டது என்பதை ஒருவராலும் மறக்க முடியாத உண்மை. இன்றைக்கு அநேக அனைவர்களை பேசலாம். கிறிஸ்தவர்கள் பால்பொருளுக்காகவும் கோதுமைக்காகவும் மனமாதினை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, அன்றைக்கு இங்கே வாழ்ந்ததான பெருமுடி மக்கள் ஏழை இளையவர்களை காணாத போனபடினாலே எங்கேயோ இருந்து வந்த அவனுக்கு பசியை
கொடுத்தது உண்மை, பால்குடம் கொடுத்தது உண்மை. அது மாத்திரம் எப்படி கொடுத்தாங்க? இலவசமா கொடுக்கல. ஒரு வேலையை வாங்கி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கூலியை கொடுப்பாங்க. வேலை கம்மியா இருக்கும், கூலி அதிகமா இருக்கும். ஒருத்தர் வீட்டுல வேலை செய்வாங்க, அந்த குடும்பம் முழுக்க சாப்பாடு கொடுப்பாங்க. இங்க இருக்கிற நானும் நீயும் அருகாமல் இருக்கிற சகோதரனை பார்க்காமல் மறந்து போனதுனால எங்கேயோ இருந்து வந்த விஷயமார்கள் இங்கு உள்ளதானே ஏழை எளிய மக்களை ஓரங்கட்ட அடப்பட நிலையில் விழிப்பில் வாழ்கிற மக்களுக்கு உதவி செய்ததான நிலை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் கிறிஸ்துவனால் உருவாக்கப்பட்டது. அவருடைய பிறப்புக்கு பிறகு, ஊழியர்கள் ஆரம்பித்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை. அதற்கு பிறகு பள்ளிகள் கிறிஸ்துவனால் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவனால் உருவாக்கப்பட்டது. ஏழை எளியவருக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிதி உதவிகளை திரட்டி ஏழைகளுடைய நிலைகளை அறிந்து அவளுக்கு உதவி செய்ததும் கிறிஸ்துவ நிறுவனங்கள் தான் என்பதை ஒருவராலும் மறக்க முடியாது. அவருடைய பிறப்பு வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அவருடைய பிறப்பு பயந்து மட்டும் போக்கவில்லை, அவருடைய பிறப்பு லோத்தடியின் காரியங்களை மாற்றி போடுவது மாத்திரமல்ல, இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் அவருடைய பிறப்பு வெளிச்சத்தை கொடுக்கிற பிறப்பாய் காணப்பட்டது. ஆனால் மத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்களே. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகள் இடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். கவனிக்கிறோம். என்னவா? ஆமா, இந்த குடிமதிப்பு எப்ப எழுதப்பட்டது? இயேசுடைய அதன் பிறகுக்கு குடிமதிப்பு எழுதப்படுது. இப்ப யாருன்னு அவருக்கு தெரியும். யார் யூதர்கள், யார் யூத அல்லாதவர்களும் தெரியும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்தியாவுக்கு தெரியும். ஆனா அவர் எப்படி சொல்றான்? எல்லாரும் என்ன பண்ண 2 வயது உட்படுங்க, எல்லாரும் வெட்டு கொலை. ஆண்டவராகிய இயேசுவுடைய பிறப்பு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சா? அழுகையும் புலமுலமாய் இருந்த சூழல். ராமாவிலே அழுகின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இயேசுவுடைய பிறப்பை முன்வைத்து 2 வயது உட்பட்டவர்களை எல்லாம், சிறு பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகளை வெற்றுமணியாய் கட்டளை கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பது முன்னோர்களுடைய பெரிய ஒரு திட்டம். ஏன்னா அடுத்து ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துருவான்ற பயத்துல இயேசு சாமியை மாத்திரம் கொலை பண்ணல, அந்த நாட்டில் இருந்த அத்தனை 2 வயது குழந்தைகளையும் கொலை செய்த சூழ்ச்சியின் நிகழ்வு. அது மாத்திரமல்ல, இயேசுடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. சமாதானம் இல்லை. இன்னைக்கு கூட மணிப்பூர் சமாதானம் இருக்கா? அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுமா? இன்னைக்கு தண்ணியால மெதிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுமா? அந்த சமாதானம் இருக்கா? நாம எப்படி இருக்கோம்? சேஃபா இருக்கோம். இப்போ அதே ஒரு மாதத்துக்குள்ள நாமும் அந்த கட்டத்துக்குள்ள நாமும் யூஸ் என்பதை மறந்து போக முடியாது. ஆகையால அடுத்த ஒரு பகுதி
லூக்கான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிசதிப்பு எழுதப்படபடி கலிலேயா நாட்டில் உள்ள நாசிரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அங்கே மரியாளை பார்த்து சொல்லப்படும் மற்றொரு வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க. அவங்களுக்கு சமாதானம் வந்துச்சா? அதுக்கு பிறகு சொல்றாங்க, உனக்கு குழந்தை பிறகு பயம். இது எப்படி ஆகும்? சமாதானம் இல்லாத சூழல். சமாதானம் இல்லாத ஒரு நிலை. அதற்கு பிறகு கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னாங்க. சொன்ன அந்த இவனும் என்னது, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். ஒன்றை பண்ணணும். அது எப்படி ஆகும்? உள்ளுக்குள்ள வந்து சமாதானம் இல்லை. யாருக்கிட்ட யாருக்கு சமாதானம் இல்லை, யாருக்கிட்ட சந்தோஷம் இல்லை, யாருக்கிட்ட மனநீரம் இல்லை, மலையாளக்கிட்ட என்ன இல்லை, இல்லாத ஒரு சூழல். அதுக்கு அடுத்தபடி பார்க்கிறோம், லூக்கான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் பெயர் சிமியோன் என்று பார்க்கிறோம். அவர் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டார். ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் தகப்பனாகிய யோசேப்பு எங்க வராங்க? ஆலயத்துக்கு வராங்க. எதுக்கு? பிழையை செய்வதற்காக வேண்டி. அங்கே வந்த உடனே சிமியோன் பார்க்கிறார், குழந்தையை கைகளில் ஏந்துகிறார். அவர் சொல்றாரு, என் கண்கள் லட்சணத்தை கண்டது என்று சொல்லி அவர் இதற்காகவே நான் உயிரோடு இருந்தேன். இனி நான் எப்படி சொல்லுவேன்? மரணமையோடு சாவேன். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அவரை பார்ப்பதற்காக வேண்டி இயேசு ஒரு பிறப்பார். அவர் இந்த உலகத்தை ஆளுவார், இந்த உலகத்தை வழிநடத்துவார், இந்த உலக ரட்சகர் அவர்தான் என்று சொல்லி அவர் முன்னறிந்தபடியாலே அவர் தீர்ப்பு நடத்தி அவரை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய கண்கள் லட்சணத்தை கண்டது என்று சொல்லி சொல்லப்பட்ட உண்மையை நாம் அங்கு பார்க்க முடியாது. அதை 25 வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று, கிறிஸ்துவனுடைய பிறப்பை காணும் நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், இந்த அறிவிக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பரிசுத்த ஆவியானவர் சிமியோனிடத்தில் பேசி, நீ எங்க போ, ஆலயத்துக்கு போ என்று அனுப்புகிறார். அந்த மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசுவுடைய குழந்தையாய் மரியாதை இருக்கிற காட்சியை கண்டு தன் கைகளிலே ஏந்தி ஜெபித்து கடந்து போற சூழலை நாம் அங்கு பார்க்க முடியாது. அது 2ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்களேன். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். இப்போ இயேசுடைய பிறப்பின் மூலமா
அதிகாரிகளுக்கு சமாதானம் இல்லை. யார் சமாதானம் இல்லை? ஆமா, தலைவர்களுக்கு எல்லாம் யாருக்குமே இல்லை சமாதானம் இல்லை. அதுக்கு அடுத்தபடி 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் வெட்டப்பட்ட பொழுது அந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அதுக்கு அடுத்தபடி அவருடைய பிறப்பின் நற்செய்தி சொல்லப்பட்டதை தவிர ஆனால் என்ன இல்லை, உண்மையில் மகிழ்ச்சி அவளுக்குள்ளே காணப்படவில்லை. ஆனால் இங்க பார்க்கிறோம், அவை கண்ட மாத்திரத்தில் என்னவா? இதுதான் லூக்கார் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். உலகத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. ஆமென். இதுதான் உலகத்திற்கு தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். மனுஷன் மேல் தேவன் பிரியம் வைத்திருந்தபடினாலே இந்த உலகத்திற்கு மனிதனாய் அவதரித்து வந்தார். வந்தவர் வந்தவண்ணமாக இல்லாதபடி அவரோடு கூட அவருடைய அன்பை கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, முதல் ஆலயத்திலே சமாதானத்தை சொந்தமாக்கிக் கொண்டு நடந்து போகிறார் சிமியோன். அடுத்தபடி மற்றொரு நபரை நாம் பார்க்கிறோம். லூக்கார் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம் வேகமாய். ஆசேருடைய கோத்திரத்தாலும் காணுவேலின் குமாரத்தியமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருடம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயது நிரம்பிய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எதுக்காக? ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டவா. அவங்க ஒரு தீர்க்கதரிசியா? யாரு? ஆனால் ஒரு தீர்க்கதரிசி. ரொம்ப அழகாய் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அவங்க ஆலயத்துல இருந்து யாரை பார்க்கறாங்க? ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கறாங்க. அவளுக்கு வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லை, மனதில் ஒரு சந்தோஷம் இல்லை. 7 காலங்கள் வாழ்ந்து புருஷனோடு வாழ்ந்து புருஷன் மரித்த பிறகு இள வயதிலே 84 வயது வரை ஆயுதத்தை தரித்திருந்து உபவாசித்து ஜெபித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொண்டு இயேசுவாகிய பிள்ளைகளுடைய பிறப்பின் உண்மைகளை அறிந்து ஜெபித்துக் கொண்டது. அந்த ஆள் பிள்ளையை பார்க்க மாத்திரத்தில் பகிர்ந்து வாசிக்காத. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அண்ணா தீர்க்கதரிசியாகிய அண்ணால் பேசின உண்மை. இந்த உண்மைகளை நாம் எப்படி சொந்தமாக்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? நாம் எப்படி சொந்தமாக்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அவருடைய பிறப்பு யாருக்கெல்லாம் காலத்துல உண்டாச்சு, யாருக்கெல்லாம் மனநிறைவு உண்டாக்குச்சு, யாருக்கெல்லாம் மெய் சமாதானத்தை கொடுத்துச்சு. நாம் எப்படி அவருடைய பிறப்பில் எப்படி சமாதானத்தை சொந்தமாக்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? சமாதானத்தோடு வாழ ஆயத்தமா இருக்கிறோம். சமாதானம் நமக்கு முன் வைக்கப்படுகிறது. சொந்தமாக்கிக் கொள்வதும் சொந்தமாக்கிக் கொள்ளாமல் போவதும் நமது கலங்களிலே கொடுக்கப்பட்ட உண்மை. அவருடைய பிறப்பை சொந்தமாக்கிக் கொள்வோம். அவருடைய பிறப்பின் பிள்ளைகளாக வாழ்வோம். இன்றை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். அதர்வாழாய் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மையும் குடும்பங்களையும் இன்றை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் நடத்தி
பராமரித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.